அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி ஈவினிங் ரீசனிங் பார்த்துட்டு வர்றோம். காஃபி வித் ரீசனிங் சம்ஸ். இன்றைக்கி நேற்று பிளட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருப்போம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தரவரிசைகள் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இதிலேருந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சில பேர் நல்லா எழுத தெரியலன்னு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வச்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஏன்னா இது அவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் சம்ஸும் கொஞ்சம் கொடுப்போம். அப்புறம் புக் சம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் கிராப் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் குவாலிட்டி அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்திங்கன்னா, ராகினி வடக்கு திசையை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி மேலும் 7 கிலோமீட்டர் நடக்கிறாள். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாள் அப்படின்னு கடைசியாக எத்திசையை நோக்கி நடக்கிறாள்னு கேட்கும். நம்மளுக்கு தெரியும் திசைனாலே இப்படி நாலு இது பிரிச்சுப்போம். நீங்கள் திசையை எங்கிட்ட தனியாக எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து சம் போடுறது நம்ம தனியாக போடலாம். உலகத்தை மீன் பண்ணி பார்த்தோன்னா இந்த பக்கம் கிழக்காக இருக்கும், இந்த பக்கம் மேற்கு. நம்ம இந்தியாவே மீன் பண்ணாலுமே இதுதான் நம்மளோட திசையாக இருக்கும். கிழக்கு மேற்கு, மேலே வடக்கு, கீழே தெற்கு, ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா, ராகினி வடக்கு திசையை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, வடக்கு திசை எங்கே இருக்குது, மேலே போகுது. அப்போ ஒரு இடத்துல இருந்து வடக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்துட்டா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் திரும்பி மேலும் 7 கிலோமீட்டர் நடக்கிறாள். இடதுபுறம்ன்றப்போ அவங்களுக்கு எந்த பக்கம்னு சில பேர் கன்ஃபியூஸ் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க நேரம் நடந்து போயிருக்காங்க. அவங்க நிற்கிற பொசிஷன் என்னவாக இருக்கும், அந்த சைடு திரும்பி அங்கிட்டு பார்த்து நிற்பாங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட இடதுபுறம் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போது என்ன வரும், இடதுபுறம் திரும்பி மேலும் 7 கிலோமீட்டர் நடக்கிறார். 7 கிலோமீட்டர்ன்றப்போ கொஞ்சம் பெருசாக வரும், 7 சென்டிமீட்டரா. அப்போது இங்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி போயிட்டு இருப்பாங்களா. அப்போது இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னாடி திரும்பி நின்றுருப்பாங்க, அந்த சைடு. அதுக்கப்புறம் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர், அவங்களுக்கு இடதுபுறம் இந்த பக்கம் இருக்கும். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். 3 கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா இது வரும். அடுத்து கடைசியாக எந்த திசையை நோக்கி நடக்கிறாள் அப்படின்றாங்கன்னா, கீழே நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. கீழே நோக்கி பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த திசை வரும், தெற்கு திசை வரும். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தெற்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடக்கு நோக்கி நடந்தாங்க, அவங்களுக்கு இடதுபுறம். வடக்கு நோக்கி நடக்கும்போது நீங்கள் நேரம் எப்படி நடந்துகிட்டே போவீங்களா, இடதுபுறம்ன்றப்போ உங்களுக்கு இது இடதுபுறமாக இருக்கும். அதுலேருந்து 7 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நேராக திரும்பிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது இடதுபுறமாக இது வலதுபுறமாக இருக்கும். அப்போ இங்கிட்டிருந்து 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி நடந்துட்டு இருக்கீங்க, கீழ் நோக்கி நடந்துட்டுருக்கீங்க. கீழ் நோக்கி நடக்கும்போது அப்போ உங்களுக்கு அது எந்த திசையாக இருக்கும், தெற்கு திசையாக இருக்கும். புரிஞ்சுதா? இது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் இதிலே நீங்கள் மேப் போட்டிங்கனாலும் ஒரு சில நேரம் கரெக்டாக வரும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் அதை சூஸ் பண்ண வேணாம். நீங்கள் திசை மட்டும் ஒரு பக்கம் எழுதிட்டு நீங்கள் சம் போடுறது ஒரு பக்கமாக போடுங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, some persons are standing in a queue அப்படின்னு சொல்லிட்டு, a child is starting 4th from the left and a woman is starting 8th from the right. If there are 4 persons between the child and the woman, how many persons are there in the queue அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இடமிருந்து 14வது இடத்திலும் ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும் நிற்கின்றனர். ஒரு வரிசையில் சில பேர் நின்றுருக்காங்க. வரிசை போட்டுக்கலாமா? ஒரு வருஷம் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது. இடமிருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் இடது. இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடது என்ன, இந்த பக்கம் தானே. இடதுலேருந்து 14வது இடத்துல நிற்கிறாங்க. இதுதான் 14வது இடம். நம்ம அப்ராக்சிமேட்டாக கூட எதையாவது ஒன்று போட்டு 14ன்னு குறிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக போடுறேன். ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு புரியாதுல்ல. அதுக்கடுத்து ஒரு பெண் 14வது இடத்திலும் ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும். வலம் இருந்தனா நம்மளுக்கு இதுதான், நம்மளுக்கு இப்போ பார்த்துட்ருக்கோன்னா இதுதான் நம்மளுக்கு வலது. வலதுலேருந்து 8வது இடத்துல நிற்கிறாங்க. 8வது இடத்திலும் நிற்கின்றனர். குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர்கள் இருக்காங்களாம். அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த சைட்லேருந்து 14 பேர் இருக்காங்க, இந்த சைட்லேருந்து 8 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 4 பேர் இருக்காங்க.
அப்போ எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? அப்போ பார்த்தீங்கன்னா 14 + 8 22 வரும். 22 கூட 4 கூட்டும்போது நம்மளுக்கு 26 வரும். இப்போ மொத்தம் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 பேர் நிற்கிறாங்க அந்த வரிசையில். அடுத்த சம், ABCDE என்ற 5 நீர்மங்களுள் ஏயின் கொதி வெப்பநிலையானது ஈயின் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் அப்படின்ட்டாங்க. முதல்ல ஏ எழுதிக்கலாம். ஏஇ ஏயோட கொதிநிலை ஈயின் கொதிநிலை ஈயின் கொதிநிலை விட குறைவாகவும்ட்டாங்க. அப்போ குறைவுனா அப்போ ஏ வந்து குறைவாக இருக்காங்க, அப்போ ஈ அதிகமாக இருக்காங்க. பியின் கொதிநிலை பியின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும். பார்த்தீங்கன்னா ஏயின் கொதிநிலை ஈயின் கொதிநிலையை விட குறைவாகவும்ட்டாங்க, அப்போ ஈ பெருசாக இருக்காங்க. பியின் கொதிநிலையை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கான், அப்போ பியை விட ஏ அதிகமாக இருக்காங்களாம். பியை விட ஏ அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லைனை வாசிச்சு பாருங்க. ஏயின் வெப்பநிலையானது ஈயின் கொதிநிலையை விட குறைவு, அப்போது ஈயை விட குறைவாக நம்ம எழுதிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பியின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகம், பியை விட அதிகமாக. அப்போது நம்ம வந்து தெரியும்ல உங்களுக்கு, இந்த மணி போடும்போது கிரேட்டர் தென் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த வேல்யூ தான் அதிகம். இப்போ அடுத்த லைன் பார்க்கலாமா? பி ஆனது சியின் வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும். அப்போது சி என்ன சொல்லிட்டாங்க, பியினது அதிகமாகவும் பியினது சியின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும்ட்டாங்க. சியை விட பி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம். பி ஆனது சியின் வெப்பநிலையை காட்டிலும் அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்போது சி அதிகம்ன்றப்போ இந்த சிம்பிள் போடுவோமா? பியினது சியின் கொதிநிலையை காட்டிலும் அதிகம், அப்போ பி அதிகம்னு போட்டோம். அடுத்து பாருங்கள், டியின் கொதி வெப்பநிலையானது ஈயினை காட்டிலும் அதிகம். இப்போ டி வந்து ஈயை காட்டிலும் அதிகம்ட்டாங்க. டியின் வெப்பநிலையானது ஈயை காட்டிலும் அதிகம் எனில் எந்த நீர்மத்தின் கொதி வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும்? அவங்க கேட்டது என்ன? மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைவுன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் இப்போ லைன் படி எழுதுறோமா, எல்லாம் நம்மளுக்கு எது பெருசு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ எது குறைவாக இருக்கும்னா லைனாக எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே பெரிய பெரிய சைஸ் வந்திருக்கா, அப்போது இங்கே சி இருக்குது. ஃபஸ்ட்டு சி எழுதிக்கலாம். ஏன்னா பி அதிகம், சியை விட பி அதிகம்ன்றப்போ இப்படி வரும். பியை விட ஏ அதிகம், ஏயை விட இ அதிகம், ஈயை விட டி அதிகம். இங்கே சிம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? சிம்பிளில் பார்க்கும்போது தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து எது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது? ஆன்சர் வந்து சியோட கொதிநிலை தான் ரொம்ப குறைவாக இருக்குது. மேலே கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம பார்த்து அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது கரெக்டாக, எது பெரிய அதிக கொதிநிலையாக இருக்குன்ற அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் கரெக்டாக போட்டோம்னா நம்ம இந்த இடத்த கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சியின் வெப்பநிலை தான் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம். இங்கே பார்த்தீங்கன்னா கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என்று கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி வந்து இன்று திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினேன் அப்படின்னு இருக்காங்க. முன்பு கொண்டாடினாங்களாம் என பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க அப்படின்னு கேட்குறாங்க. வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமை வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். லைனாக வந்து ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது, அதை எழுதிக்கலாம். இங்கே ஞாயிறு மேலே எழுதிக்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் எழுதிட்டோம். ஒரு வாரத்தில் 7 நாள் எழுதிட்டோம். மேலே என்ன சொல்லியிருக்காங்க? இன்று எனது பிறந்தநாள் எனக்கு கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்தநாள்
எப்போதும் நீ கொண்டாடுவ என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை, திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை என்னவா அவங்களோட இன்று திங்கட்கிழமை. அப்போ டுடே திங்கட்கிழமை. இன்னையிலேருந்து 75 நாட்களுக்கு முன்னாடி நான் எனது பிறந்த நாளை கொண்டாடினேன் அப்படின்னு இருக்காங்க. 75 நாள்ன்றது இப்போ எப்படி ரிவர்ஸில் போகுது? ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள் இப்படி ரிவர்ஸில் போகும். இப்படி இருந்து இப்படி ரிவர்ஸில் போய் மறுபடியும் இந்த ரொட்டேஷன்லேருந்து இந்த ரொட்டேஷனுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு வாரத்தில் 7 நாளாக நம்ம எத்தனை 7 நாள் எடுத்துக்கலாம்? 10 ரொட்டேஷனில் 7 நாள் எடுத்துக்கலாமா? பைத்தேல் 70. அப்போது 10 தடவை பேக்கில் போனோம்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை வந்து 70வது நாளாக வந்து நிற்கும். ஏன்னா அன்றைக்கி தானே டுடே. மறுபடியும் அதை ஒரு வாரம் அப்படின்னு முன்னாடி போகும்போது நம்மளுக்கு 70வது நாள் திங்கக்கிழமை வந்து நிற்கும். இப்போ அதுலேருந்து நம்ம பேக்கில் என்ன ஆரம்பிக்கணும்? ஏன்னா அவள் வந்து முன்னாடி தானே கொண்டாடினா, அதுலேருந்து நம்ம பேக்கில் என்ன ஆரம்பித்தோன்னா திங்கக்கிழமை வந்து 70வது நாள்னால் இது 71வது நாள், 72, 73, 74, 75. அப்படி பார்த்தீங்கன்னா 70வது நாள் இங்கே வந்து நிற்கும் ரொட்டேஷனில். ஏன்னா இன்னையிலேருந்து கவுண்ட் பண்ணுறோம். அப்போ 7 தடவை ரொட்டேஷன் போச்சுன்னா 70வது நாள் இன்றைக்கி வந்து நிற்கும். திங்கக்கிழமை இன்னைக்கு அவங்களுக்கு திங்கக்கிழமை. அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரிவர்ஸில் என்ன? ஏன்னா உனக்கு முன்பே கொண்டாடினேன்றப்போ ரிவர்ஸில் போகும்போது ஞாயிறு 71வது நாளாக இருக்கும், சனி 72, வெள்ளி 73, வியாழன் 74, புதன் தான் 75வது நாளாக இருக்கும். அப்போது வாணி என்னைக்கு பர்த்டே கொண்டாடியிருப்பாங்கன்னா 75வது நாள் புதன்கிழமை கொண்டாடியிருப்பாங்க. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆப்ஷன் பியில் இருக்குது. புரிஞ்சுதாங்க? இந்த மாதிரி எழுதிட்டு ரிவர்ஸில் எவ்வளோ தடவை அந்த 7 மடங்காக போட முடியுதோ அதை போட்டு அந்த நாள்லேருந்து நம்ம உனக்கு அப்புறம் கொண்டாடுவேன், உனக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரிவர்ஸ்லேருந்து இல்லை ஃபார்வர்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D is taller than C but not as tall as B. C is taller than A. Who among A, B, C, D and D is the tallest ன்னு கேட்குறாங்க. யார் உயரமானவர்னு கேட்குறாங்க. D என்பவர் சியை விட உயரமானவர். இங்கே D இருக்கட்டும். எஸ்சி. D என்பவர் சியை விட உயரமானவர். அப்போ சிம்பிள் எப்படி வரும்? D தான் உயரமானவர். இப்போ இப்படி வரும். ஆனால் B அளவுக்கு உயரம் இல்லை. B அளவுக்கு உயரம் இல்லைன்னா B தான் உயரமாக இருக்கும். B அளவுக்கு உயரமில்லை, D Bயை விட குறைவுன்னு சொல்கிறாங்க. D என்பவர் Cயை விட உயரமானவர் நம்ம கரெக்டாக போட்டோம். ஆனால் B அளவுக்கு இல்லைன்றப்போ Bயை விட கம்மியாக தானே இருக்கார் D. அப்போ B அதிகமாக இருக்கு இப்போதைக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா C என்பவர் Aயை விட உயரமானவர். என்ன சொல்லிட்டாங்க? C என்பவர் Aயை விட உயரமானவர். அப்போ இவர் தான் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுதிட்டோம். எல்லாருக்குமே ஒரே பக்கம் சிம்பிள் போட்டிருக்கோம். யார் அதிகமோ அந்த பக்கம் லெஸ் தென்னாக இருக்கும். யார் அது குறைவோ அது கிரேட்டர் தென்னாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லைனை எடுத்து எழுதிக்கலாமா? BDCA. பார்த்தீங்கன்னா டியை விட பி அதிகம் உயரம், சியை விட டி அதிக உயரம், இங்கே ஏயை விட சி உயரம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் கிடச்சிச்சு. இதில் இப்படி எந்த சிம்பிள் வந்து லெஸ்ஸன் இருக்கோ அதே வந்து அதிகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பி தான் இருக்கிறதுலே உயரமாக இருக்கார். அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் பி உயரமானவர் அப்படின்னு இருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கி அன்சம் பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த அன்சம் வந்து இதில் எந்த இதில் வரும்னா தரவரிசை அப்படின்ற ஒரு ரீசனிங் டாப்பிக்கில் வரும். இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசனிங்கில் இந்த டேஸு, இந்த உயரம், யார் அதிகம் அப்படின்றது, திசைகள், அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.